ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் 1ல் யூனிட் 4 மல்டிபிள் இன்டெக்ரல்ஸில் எம்சிக்யூஸ் எப்படி இப்படிலாம் சால்வ் பண்ணலாங்கிற மெத்தட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் xy e power of x plus y dx dy. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸில் வந்து தனியாக எழுதுக்கிறேன், ஒய்யெல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு வந்துட்டு எக்ஸு தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் வந்துட்டு நான் ஒய்யை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தென் எக்ஸை எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா த இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஒய், த இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை வந்து என்ன பண்ணலாம், பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணுறேன். யூடிவி ஃபார்முலா மூலமாக இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஒய் இ பவர் ஆஃப் ஒய் மைனஸ் இ பவர் ஆஃப் ஒய் கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இ பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஆஃப் எக்ஸு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபைண்ட் த இன்டெகிரேஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் 0 to square root of 2ax minus x square x dx dx. இப்போ என்ன பண்ணுறோம், டபுள் இன்டெக்ரல் ரெண்டு வாட்டியுமே நம்ம என்ன பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாலே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணால் லிமிட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் உங்களுக்கு ரூட்டில் இருக்குது. அப்போ ஸ்கொயரில் இருக்கனால வந்து ரூட் வந்து கேன்சல் ஆகி 2ax minus x square by 2 அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0 by anything 0 இருக்கனால லோவர் லிமிட் அப்படியே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 2axங்கிறத இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால உங்களுக்கு 2 3 is 6. therefore ஆன்சர் இஸ் ax ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 6. அதாவது இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த இன்டெகிரேஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் 0 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 3. அதை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கியூப் வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ டிஒய் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு 2x கியூப் பை 3 பை இன்டூ ஒய் கிடைக்கும். அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தென் ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் 0 to y தென் 2xy பவர் ஆஃப் 5 by square root of 1 plus x square y square minus y power of 4 dx by dx into dy. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு நான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துட்டு நான் மல்டிப்ளை பை எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் கொண்டு வரேன். இந்த மல்டிப்ளையில் இருக்கிற ஒய் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்தால் எனக்கு ஒய்யாக மாறுது. அதுதான் 1 by ஒய்னு வெளியே எழுதியிருக்கிறேன். ஸோ 2x ஒய் ஸ்கொயர் 2x ஒய் பவர் ஆஃப் 5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த டிவைடில் இருக்கிற ஒய் ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 1 மைனஸ் ஒய் பவர் ஆஃப் 4 பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாறுது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எப்படி மாறிச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயருங்கிற அந்த டேர்மில் வந்து ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு 2 இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் கியூப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் பவர் ஆஃப் 4 ஒய் கியூப்னு கிடைக்கிது. அதை அகெயின் ஒன்று இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எனக்கு 2 வித் இந்த ப்ராக்கெட் ஒய் பவர் ஆஃப் 4 by 4 மைனஸ் 2 by 3 1 மைனஸ் ஒய் பவர் ஆஃப் 4 ஹோல் பவர் ஆஃப் 3 by 2ன்னு கிடைக்கிது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. தென் ஃபிஃப்த் சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டெக்ரல் 0 to 1 minus y xy ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x minus y dx dy. கேஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன், டேர்ம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால நான் ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக போடலான்னு பார்க்குறேன். நான் t ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், டிவைடில் இருக்கிற 1 by x 1 by y அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் இக்கல்ஸ் டு டி இன்ட்டு 1 மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dx இஸ் இக்கல்ஸ் டு 1 மைனஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டிடின்னு மாறும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நான் டீக்கு மாற்றுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுறேன், டி 1 மைனஸ் ஒய், தென் ஒய்க்கு பதிலாக அப்படியே எழுதியிருக்கிறேன் ஒய்
தென் வித்தின் த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக டி ஆஃப் 1 மைனஸ் ஒய் தென் டிஎக்ஸோட வேல்யூ வந்து 1 மைனஸ் ஒய் ஆஃப் டிடி. ஓகேங்களா, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா என்ன டபுள் இன்டெக்ரல் 0 to 1ல் ஒய் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஹோல் பவர் ஆஃப் 5/2 டி ஆஃப் 1 மைனஸ் டி ஹோல் பவர் ஆஃப் 1/t டிடி இன்ட்டு டிஒய்ன்னு கிடைக்கும். அதை நான் ஒரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒய் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஹோல் பவர் ஆஃப் 5/2 டிஒய் தனியாக பிரிச்சுட்டேன். டிடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஆஃப் 1 மைனஸ் டி ஹோல் பவர் ஆஃப் 1/2 டிடின்னு கிடைக்கும். இப்போ ஒய்யை தனியாக நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் பெர்னாலிஸில், தென் டீயை தனியாக இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் கடைசியில் எனக்கு 16/945 கிடைக்கும். 16/945 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. தென் 6th சம் பாருங்கள். 6th சம் ஃபைண்ட் த ஏரியா இன்சைட் ஃபங்க்ஷன் 2x³ + 5x² - 4/x² ஃப்ரம் x = 1 to a. x = 1 to a. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறேன். எனக்கு இன்டெகிரேட் பண்ணால் என்ன x² 2 + 5x - 4 log of xன்னு கிடைக்கிது. அதில் எனக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1 அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இன்சைட் ஃபங்க்ஷனுக்குன்னா f(a) - f(1)ன்னு கிடைக்கும். f(a)னா எக்ஸுக்கு பதிலாக ஏவை அப்ளை பண்ணுறேன். f(1)னா எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். 1 அப்ளை பண்ணால் எனக்கு கடைசியாக எனக்கு என்ன கிடைக்குது? a² 2 + 5a - 4 log of a - 1/2 கிடைக்குது. 11/2 கிடைக்குது. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது உங்களுக்கு? ஆப்ஷன் பியில் இருக்குது. தென் 7th சம் பாருங்கள். 7th சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் 1/16x² + 16x + 10 dx. இப்போ இது என்ன பண்ணலாம்? இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த சம் பார்த்துருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மூலமாக டினாமினேட்டர் நம்ம x² + a² ஃபார்மேட்டில் மாற்றணும். x² + a² ஃபார்மேட்டில் மாற்றி கொண்டு வந்தோம்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணால் tan இன்வர்ஸ் ஈஸியாக வந்துடும். அது தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு 8 காமனாக எடுத்துருக்கிறேன். தென் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மூலமாக நான் x² + a² ஃபார்மேட்டுக்கு டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன். அதை கொண்டு வந்து ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்குது 1/8 ஆஃப் x + 1/2 ஹோல் ஸ்கொயர் + 1² கிடைக்குது. அதுதான் tan இன்வர்ஸில் நான் இன்டெகிரேட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எனக்கு tan இன்வர்ஸில் 1/8 tan இன்வர்ஸ் ஆஃப் x + 1/2 கிடச்சிருக்குது. ஓகேங்களா, அதில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஓகேங்களா ஆல்ரெடி நான் அஷ்யூம் பண்ணது தான் இது. அப்போ 1 + x + 1/2 tan ஆஃப் yன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dx = sec² dyன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஒரு வாட்டி தான் இன்டெகிரேட் பண்ணிடுறேன் இது வரைக்கும். அப்போ நான் இன்னொரு வாட்டி இன்டெகிரேட் பண்ணினா 1/8 இன்டெகிரேஷன் ஆஃப் y × sec² dyன்னு இருக்குது. அதை மறுபடியும் பெர்னாலிஸ் ஃபார்முலா இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/8 x + 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் x + 1/2 - 1/16 log of 1 + x + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது உங்களுக்கு? ஆப்ஷன் பியில் இருக்குது. தென் 8th சம் பாருங்கள். 8th சம் த ரீஜன் பவுண்டட் பை சர்க்கிள் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ரெகுலர் டொமைன். கரெக்டா? எஸ், இட் இஸ் அ கரெக்ட் ஒன்லி. இட் இஸ் அ ரெகுலர் டொமைனோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் பி. தென் 9th சம் பாருங்கள். வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் இன்டெகிரேட் 3 to 4 then integration 1 to 2 then x² + y with respect to x and dy. இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணுறேன் நான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒய்யால் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யால் பண்ணிங்கன்னா x² ஒய்யால் பண்ணிட்டேன். தென்னு ஒய்யில் பண்ணிங்கன்னா y² / 2 கிடைக்கும். நம்ம அதில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? x² + 3/2 இருக்கும். அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுறேன். எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணால் x²ங்கிறது x³ / 3 கிடைக்கும். அதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் 3/2 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வெறும் x மட்டும் தான். ஏன்னா 3/2 கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x கிடைக்கும். அதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 37/3 + 3/2 கிடைக்கும். அதுக்கு எல்சிஎம் எடுத்து கடைசியில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 83/6 கிடைக்கும். 83/6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. Then 10th sum, which of the following equation represent the moment of inertia of a plane region related to x-axis? x-axis related to எது இருக்குது உங்களுக்கு? x-axis related பண்ணால் உங்களுக்கு டபுள் எக்ஸில் வருது தான். டபுள் எக்ஸில் எது வருது உங்களுக்கு? இன்டெகிரேஷன் ஆஃப் in moment of inertia double
x is equals to double integration of y square f of x comma y dx by dy கிடைக்கும். dx into dy கிடைக்கும். ஓகேங்களா, அது எங்கே இருக்குது உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. Then 11th one, the half interval method in numerical analysis is also called இது bisection method, option D. Then 12th sum, the x coordinate of the center of gravity of a plane region is given by x suffix c is equals to 1 by m double integral x f of x comma y dx dy. இது ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. Next 13th one, if double integral in a Cartesian coordinate is given by double integral of f of x comma y dy by dx in the value of same integral as என்னது உங்களுக்கு சேம் இன்டெக்ரல் வரும். ஓகேங்களா, இது ஆப்ஷன் டி. சேம் இன்டெக்ரல் ஆப்ஷன் டி போல கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் sin theta or cos theta dr d theta கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர், ஆப்ஷன் டி. தென் 14th சம் பாருங்க, the value of double integral of sin x square plus y square dx dy where r is a region bounded by circle centered at origin with the radius is equal to 2. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு டபுள் அந்த போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றுறோம். நம்ம சைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வந்து நான் என்ன பண்ணுறேன், போலார் கோஆர்டினேட்ஸில் மாற்றினீங்கன்னா எனக்கு இன்டெகிரேஷன் கிடைக்கும். ரீஜன்ஸும் வந்துட்டு ரேடியஸ் வந்து 2ல் இருக்கிறனால வந்துட்டு 0 to 2 டிஆருக்கும் எனக்கு 2 அப்ளை பண்ணுறேன், டி தீட்டாக்கும் நான் 0 to 2 அப்ளை பண்ணியிருக்கிறேன். எக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் போலார் கோஆர்டினேட்ஸில் மாற்றினீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆர் சைன் தீட்டா சைன் ஆர் ஸ்கொயர் டிஆர் டி தீட்டான்னு கிடைக்கும். அதில் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு டி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு லிமிட்ஸ் எல்லாமே மாறினா எனக்கு 0 to 2 பை கிடைக்குது. தென் 0 to 4 கிடைக்குது. 0.5 சைன் டி டிடி டி தீட்டான்னு கிடைக்குது. அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டபுள் இன்டெகிரேட் பண்ணி கடைசியாக வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா பை ஆஃப் 1 minus cos 4 கிடைக்குது. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. தென் 15th சம் பாருங்கள். 15th சம் எவால்வேட் இன்டெகிரேஷன் ஆஃப் xy dx dy over the positive quadrant of circle x square plus y square is equals to a square. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டபுள் இன்டெகிரேஷனில் இருக்குது. டபுள் இன்டெகிரேஷனில் நம்ம டயக்ராம் ட்ராப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னர் லிமிட் இன்னர் இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா 0 to square root of x square minus a square minus x square கிடைக்கும் ஃப்ரம் த ஈக்குவேஷன், சர்க்கிள் ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கும். தென் அவுட்டர் லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to a கிடைக்கும். இப்போ நம்ம xy dx dy அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்போ y கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ x ஸ்கொயர் பை 2 அதை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a power of 4 by 8ன்னு கிடைக்கும். a power of 4 by 8 எங்கே இருக்கும், ஆப்ஷன் ஏல இருக்குது. தென் 16th சம் பாருங்கள். 16th சம் எவால்வேட் டபுள் இன்டெகிரல் ஆஃப் xy dx dy ஓவர் த region bounded by x axis coordinated x equal to 2a and the curve x square equal to 4xy. போன சம் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் டபுள் இன்டெகிரலில் உங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு பேரபோலா கிடைக்கும். இந்த பேரபோலாவில் இருந்து நீங்கள் இன்னர் லிமிட் கண்டுபிடிங்க. இன்னர் லிமிட் 0 to x square by 4 கிடைக்கும். அவுட்டர் லிமிட் 0 to 2 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இன்னர் லிமிட்டை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுங்கள். axy வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணும்போது ay கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் ஒய்யால் பண்ணுறேன் நான். வித் ரெஸ்பெக்ட் ஒய்யால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவும் எக்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒய்யை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். அதில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் உங்களுக்கு a power of 4 by 3 கிடைக்கும். அது எங்கே இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. தென் 17th ஒன்று பாருங்கள், டபுள் இன்டெகிரல் தான் 0 to infinity. தென் another இன்டெகிரலில் பார்த்தீங்கன்னா 0 to pi by 2 e power of minus r ஸ்கொயர் ஆர் டி தீட்டா டிஆர்னு கிடைக்குது உங்களுக்கு. அப்போ நம்ம அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், நம்ம தனித்தனியாக வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்லேருந்து மாற்றினோன்னா உங்களுக்கு காமா ஃபங்க்ஷன் வரும். காமா ஃபங்க்ஷன்லேருந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை பை 4 ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் சி. தென் 18th ஒன்று எவால்வேட்டு டபுள் இன்டெகிரல் ஆஃப் ஆர் சைன் தீட்டா டிஆர் டி தீட்டா ஓவர் த கார்டாய்டு ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a 1 plus cos theta above the initial line.
இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அவங்க ஆல்ரெடி டபுள் இன்டெகிரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த குவாட்ராய்டில் நம்ம லிமிட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லிமிட் எப்படி இருக்கும் உங்களுக்கு 0 to a of 1 plus cos θ கிடைக்கும். நீ ஜஸ்ட் நார்மலாக எப்பயும் இப்போ இன்டெகிரேட் பண்ணுறோமோ இன்டெகிரேட் பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இன்னர் லிமிட்டில். அப்போ sin θ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஆர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா r²/2 கிடைக்கும். தென் sin θவை இப்போ அதில் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தீட்டாவை sin θ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா மூலமாக இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin θவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 plus cos square θ ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதில் லிமிட்ஸ் இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். sin θக்கு வந்து நமக்கு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா இருக்குது 1 plus cos θ ஹோல் ஸ்கொயர் நம்ம அதை எழுதியிருக்கோம். அதை எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லிமிட் சப்ஸ்டியூட் இன்டெகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 4 into a²/3 கிடைக்கும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. தென் 19th sum பாருங்கள், எவால்வேட் integration of 0 to infinity integration of 0 to infinity e power of minus x² plus y² dx dy by changing into polar coordinates. போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றுறேன் நான். போலார் கோஆர்டினேட்ஸாக மாற்றினா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த e power of minus t dθன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், காமா ஃபங்க்ஷனை எழுதலாம். அதுதான் e power of minus t. ஓகேங்களா, உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டியில் இருந்தாலே வந்து நம்ம காமா ஃபங்க்ஷன் எழுதலாம். அதை தான் இங்கே எழுதி ட்ரை பண்ணியிருக்கிறோம். திருப்பி நம்ம இன்னொரு இன்டெகிரேஷன் பண்ணால் எனக்கு π/4 நம்ம எழுதுகிறோம். π/4 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. தென் லாஸ்ட் ஒன், எவால்வேட் த ஃபாலோயிங் இன்டெகிரல் பை ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு போலார் கோஆர்டினேட்ஸ். இப்போ இங்கே எல்லாமே XYயில் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணுறோம், போலார் கோஆர்டினேட்ஸுக்கு மாற்றுறோம். அப்போ எங்களுக்கு x = r sin θ அப்ளை பண்ணுவோம், y = r cos θ அப்ளை பண்ணியிருக்கோம். அதை போலார் கோஆர்டினேட்ஸ் மாற்றி லிமிட்ஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் மாற்றும்போது லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகி கடைசியில் வருது உங்களுக்கு அது a 0 to a ஒரு இன்டெகிரலுக்கு இன்னொரு இன்டெகிரல் 0 to π/2 கிடைக்குது. அது மொத்தமாக நம்ம r sin θ r dr dθன்னு கிடைக்கும். அதை வந்து நம்ம r தனியாக பிரிக்கிறோம், தீட்டா தனியாக பிரிக்கிறோம். பிரித்து தனியாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கடைசியில் வேல்யூ அப்ளை பண்ணுவோம். லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் a⁴/4 கிடைக்கும். இதுவரை நம்ம மல்டிபிள் இன்டெகிரல்ஸில் இருக்கிற MCQs எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சாப்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.